டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஐ அம் லிமிட்லெஸ். என்னோட ரேபிட் மைண்ட் ப்ரோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டர்பில்லர்ல இருந்து ஒரு பட்டர்ஃபிளை எப்படி ஆகுறது. ஓகே, ஒரு கேட்டர்பில்லர் என்னதான் ஓடினாலும் எவ்வளவு ரீச் பண்ண முடியும், எவ்வளவு தூரம் ஓட முடியும். பட் அதே ஒரு பட்டர்ஃபிளை எவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியும். சோ இந்த ப்ரோக்ராம் அதே மாதிரி தான் ஐ அம் லிமிட்லெஸ். ஓகே, ஒரு கேட்டர்பில்லர் என்னதான் ஓடினாலும் நிறைய பேரோட மெயின் பிளாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா என்னோட படிப்பு இவ்வளவுதான், என்னோட பேக்ரவுண்ட் இவ்வளவுதான், என்னோட ஃபேமிலி இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்காங்க, என்னோட சொசைட்டி இந்த மாதிரி இருக்கு, என்னோட ஊர் இந்த மாதிரி இருக்கு. சோ நம்மள்ட்ட என்னெல்லாம் இல்ல, என்னோட வீக்னஸ் தான் நம்ம வந்து பெருசா நம்ம போக்கஸ் பண்றோம். என்னோட சொசைட்டி இந்த மாதிரி எப்படி சொல்றதுனாக்கா, நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் நீங்க இந்த இன்சிடென்ட் நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க. அதாவது ஒரு யானையை வந்து கோயில கட்டி போட்டிருப்பாங்க. யானையை ஒரு சின்ன செயின்ல கட்டி போட்டிருப்பாங்க. அந்த யானை வந்து ஒரே ஒரு அடி அடிச்சா அந்த செயின் கழன்றும். பட் அது கழட்டாது. ஏன்னா அது வந்து பழக்கிருப்பாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது அந்த யானையை பழக்கிருப்பாங்க. அதாவது பெருசா கட்டி போட்டு ஒரு பெரிய மரத்துல கட்டி போட்டு அந்த சின்ன அந்த யானை குட்டியா இருக்கும் போது அது பழக்கப்படுத்துறது அது யானை இழுத்து பார்க்கும். கொஞ்சம் நாளைக்கு இழுத்து பார்த்துட்டு ஓகே எனக்கு இவ்வளவுதான் போல இருக்கு, இனிமே இந்த செயினை அதுக்கவே முடியாதுன்ற ஒரு மைண்ட்ல கண்டிஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன செயினை கட்டி விட்டுருப்பாங்க. பட் அந்த யானை பாருங்க அது காலை ஆட்டிகிட்டே இருக்கும், அந்த செயின் ஆட்டிட்டே இருக்கு. நினைப்பு நம்ம அந்த செயினை அறுக்கவே முடியாது, நம்ம அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் நிறைய பேரு எனக்கு இவ்வளவுதான், என்னோட குவாலிபிகேஷன் இவ்வளவுதான், என்னோட பேக்ரவுண்ட் இவ்வளவுதான், என்னோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நிறைய இது நம்ம மைண்ட்ல கண்டிஷன் பண்ணியிருக்கோம். இதை எப்படி பிரேக் பண்றது? அதுதான் நான் எப்பொழுது சொல்ற மாதிரி என்னோட ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம கண்டிஷன் பண்ணதை பிரேக் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். எதை வேணா பிரேக் பண்ண முடியும். உங்க ஹேபிட்ஸ் பிரேக் பண்ண முடியும், உங்க பினான்சியல் சிச்சுவேஷன் பிரேக் பண்ண முடியும், எல்லாத்தையும் பிரேக் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜோசியக்காரர் சொன்னாங்க, எனக்கு இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்றத கூட பிரேக் பண்ண முடியும். இது வந்து நம்ம மைண்ட்ல கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். சோ எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும்ன்றதா என்னோட கான்செப்ட். இன்ஃபேக்ட் நான் சேலஞ்ச் பண்றது அந்த விஷயத்துல. நான் இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இப்ப என்னோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பர்சன்ல இருந்து நான் இன்னைக்கு இருக்கிற பொசிஷனே வேற. ஓகே, அண்ட் நான் இந்த கடந்த வந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இதுல நிறைய பாயிண்ட்ல வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கெல்லாம் போயிருக்கேன். அண்ட் ஐ மீன் நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல வேண்டிய ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க அஃப்கோர்ஸ் ஒரு பிசினஸ் மேனா இருந்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, பிசினஸ்ன்றது ஒரு பயணம், ஒரு ஜேர்னி. சக்சஸ்ன்றது ஜேர்னி. ஓகே, ஒரு எல்லை கிடையாது அதுக்கு. சோ அதே பாத்தீங்கன்னாக்கா யாரையுமே நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்றது உங்களை மாத்திரமே கம்பேர் பண்ணுங்க. நம்ம மத்தவங்க கம்பேர் பண்ணாம நம்ம கீழே போறோம். ஓகே, நான் நேற்று இருந்து நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுவீங்க, கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து எப்படி ரிமூவ் பண்றது, அதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஓகே, அண்ட் இது வந்து நாங்க கம்ப்ளீட் ஆன்லைன்ல உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க.